ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிற்கால சோழர்கள் அப்படின்னு வரும்போது இந்த கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழராக இருப்பார். கரிகாலனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் வருவார். அதை தொடர்ந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் வருவாங்க. சரிங்களா? பிற்கால சோழரில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். சரிங்களா? முற்கால சோழர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கரிகாலன் மட்டும்தான் அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருப்பார். சரிங்களா? இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாடம் தான். ஸ்கூல் புக்லேயே ஆல்ரெடி தகவல்கள் நிறையா தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத சில தகவல் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சரிங்களா? பாண்டியர்கள் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்லேயே ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன். சரிங்களா? 2-3 சுந்தரபாண்டியன் இருப்பார். குழப்பிக்க கூடாது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேர் வரும், சடையவர்மன், ஜடாவர்மன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ தென்னிந்திய வரலாற்றில் நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசர்கள் சோழ அரசு ஒன்று. சரிங்களா? இப்போ வரைக்கும் சோழர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அவங்களோட இது முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய முழுமையும் நிறைய இடங்களுக்கு படை வச்சிருந்த, ஏன்னா வந்து அவங்க அரசை விரிவுபடுத்தியிருக்காங்க. கடல் கடந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான கோயில்களை நிறைய கட்டியிருக்காங்க. கலை கட்டட கலைஞர்களுக்கு சோழர்கள் பெரிய பங்காற்றிருக்காங்க. சோழர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரும்போதே கடல் கடந்த சாதனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். சரியா? சோழர்களோட புத்தெழுச்சி. ஸோ இப்போ முற்கால சோழர்னு வரும்போது இவர் தான் பெரியார். யாரு? கரிகாச்சோழன். சரிங்களா? சோழ அரசு எங்கே இருந்துச்சு அப்படின்னா காவிரி ஆற்றோட கலிமுக பகுதியோட மையப்பகுதியில் தான் சோழ அரசு இருந்துச்சு. அதோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா உறையூர். அது எங்கே இருக்குன்னா தற்போதைய திருச்சியில் இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை. சரிங்களா? இந்த பக்கம் இது எல்லாமே சோழர்களோட பகுதிகள். கரிகாலனோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் சிறப்பான இடத்தை வழிவகுத்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படியே கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 9ஆம் நூற்றாண்டின் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்து விஜயாலய சோழன் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தை மறுபடியும் மீட்டெழு செய்திருக்கார். யாரு? விஜயாலய சோழன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றரசராக இருந்து அப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெகுண்டு எழுந்து நிறைய இடத்த கைப்பற்றி சோழ வம்சத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீட்டெழு செய்த பெருமை யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜயாலயன். தஞ்சாவூரை கைப்பற்றி அவர் தலைநகராக மாற்றிருக்கார். சரியா? முற்கால சோழன் வரும்போது நம்ம கரிகாலன், கரிகார் பெழுவலத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் புகழ்பெற்ற ஒரு சோழ அரசர். அவர் கட்டிய கல்லணை, காவிரி வெள்ளத்தை கட்டுப்படுத்த கட்டிய கல்லணை வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய அரசர்கள், சேர மன்னர்கள்லாம் வென்று சோழ பேரரசை விரிவுபடுத்தியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கரிய காலன். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவர் கால் வந்து கொஞ்சம் கருகி போச்சான். அதனால் அவர் கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகணமாக இருக்கிறனால தான் கரிய காலன் அப்படிங்கிற பேர் அப்படியே நிலச்சி கரிகாலன் அப்படின்னு ஆயிடுச்சு. கரிகால் பெழுவலத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்த தகவல்கள் தான். சரிங்களா? கரிகாலனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட்டப்பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன், பெருவளத்தான், இயலாதேர் வளவன் அப்படிங்கிறதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். திருமாவளவன், பெருவளத்தான், இயலதேர் வளவன். சரிங்களா? அவரோட அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கச்சென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவரோட தலைநகரம் உறையூர் தான் இருந்திருக்கு. இவரோட சிறப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா காவிரியின் அருகே கல்லணையை கட்டி விவசாயத்துக்கு பெரிய அளவில் விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா வலிமையடை செய்து. இவர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் செழிப்படைஞ்சிருக்கு. சரிங்களா? இராணுவ வெற்றி அப்படின்னு சொல்லும்போது வெண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சேரரசர், பாண்டியரசர் 11 வேளிர்குலர் தலைவர்களை வென்று சோழ பேரரசை நிலைநாட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மிகப்பெரிய பகுதிகளை ஒன்றிணைத்து வணிகத்திலும் செழிப்பை ஏற்படுத்தினார். இவரை பற்றி புகழாத சங்க இலக்கியங்களே இல்லை. புறநானூறு, அகநானூறு, பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்களை இவரோட வீரம், கொடை மற்றும் சாதனைகள் போற்றப்பட்டிருக்கிறது. சரியா? இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்த தகவல் தான், சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. சரியா? அடுத்து நாம் பார்க்க போகிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களில் மிகவும் புகழ்பெற்றவன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன். சரிங்களா? ஸோ முதலாம் ராஜராஜனும் அவருக்கு பின்னாடி வந்த ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி வந்த தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா
கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராக மாற்றிருப்பாங்க. அதாவது ராஜராஜன் இருக்கிற வரைக்கும் தஞ்சாவூர் இருக்கும், சரிங்களா, திருச்சி தஞ்சை இருக்கும். அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக மாட்டினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். ஸோ முதலாம் ராஜராஜனோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 985 1014 வரைக்கும். இந்த இடப்பட்ட கேப்பில் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பாரு. அதை நம்ம ஆல்ரெடி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக, சரியா. சோழ பேரரசின் மாபெரும் வலிமை பெற்ற வீரர் யார், பேரரசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான். அவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு பயங்கரமான புகழை எட்டியது. தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகள் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநாட்டிய பெருமை முதலாம் ராஜராஜன். அவர் எதுக்கு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடல் கடந்து போனார். மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழ பேரரசை விரிவடைவதற்கு வழிவகுத்திருக்கார். அவருடைய மகனான அவருக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1014 1044 வரைக்கும். என்ன சார் 2 பேரும் ஒரே காலகட்டம்னா, இவர் முடியாட்சி பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1012 14 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஆட்சி, ஒரே மாதிரி அரியணையில் உட்காந்து 2 பேருமே ஆண்டிருப்பாங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் இவர் தனியாகவே போக ஆரம்பிச்சிட்டாரு. தந்தைக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான ஒரு அரசர், சரிங்களா. இவரோட ஆட்சி காலத்தில் தான் சோழ பேரரசு பெரிய வலுவான சக்தியாக விளங்கியது. அரியணை ஏறிய பின்னாரும் பல்வேறு முக்கிய படையெடுப்புகளை மேற்கொண்டிருக்கார் யார், ராஜேந்திரன், சரிங்களா. அவரோட மிக முக்கிய படையெடுப்பு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய படையெடுப்பு. கங்கை வரைக்கும் போய் அங்கே வென்று அங்கிருந்து கல் எடுத்துட்டு வந்து தான் கங்கை கொண்ட சோழபுரம், அந்த வெற்றியின் நிறைவாக தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் கட்டினார், சரிங்களா. கங்கையை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இவருக்கு, சரிங்களா. அந்த வட இந்திய போர்கள் வெற்றியின் நினைவாக தான் நான் சொன்ன மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் சிவன் கோயில் கட்டினார், சரியா. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ விஜய பேரரசு தெற்கு சுமத்ரா அதை கைப்பற்றிருக்காரு. பல்வேறு கடல் கடந்து இலங்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் காலத்திலையும் ராஜேந்திரன் காலத்திலையும் இலங்கையெல்லாம் இவங்களுக்கு கப்பம் கட்டி தான் இருந்திருக்கு, சரியா. சோழ பேரரசரை தொடர்ந்து சோழனை தொடர்ந்து பதவியேற்ற அடுத்தடுத்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்தவர்களா இல்லை. அப்பா அளவுக்கும் தாத்தா அளவுக்கும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களாக இல்லாதனால மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனின் மகன், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிராஜேந்திரன். ஸோ ராஜராஜன் இருக்காது, அதுக்கப்புறம் ராஜேந்திரன் இருக்காரு. ராஜேந்திரனுக்கு அப்புறம் 3 பேர் தொடர்ச்சியாக இருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு திறமையானவங்களாம் இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திரனோட பையனான அதிராஜேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா உள்நாட்டு கழகம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அதோட விஜயாலய சோழனோட ஆட்சி காலத்தில் வழிவந்தவரோட ஆட்சி முடிவடையுது, சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு விஜயாலய சோழன், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், அதற்கப்புறம் 3 அரசர்கள். 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அரசராக இருக்கக்கூடிய வீரராஜேந்திரனுக்கு அப்புறம் அதிராஜேந்திரன், சரிங்களா. அதிராஜேந்திரன் இறந்ததுக்கு அப்புறம் உள்நாட்டு கலவரத்தில் அவர் கொல்லப்பட்டாருன்னு செய்தி கேட்டதுக்கப்புறம் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் என்ன பண்றாரு, சோழ அரியணையை கைப்பற்றி முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் சோழ வம்சத்தை நிறுவுறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் புகழ்பெற்ற சோழ அரசர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் ஒன்றும் இல்லை, ராஜராஜ சோழனோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த வழியில வந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன், சரிங்களா. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சோழ அரியணைக்கு கைப்பற்றி அதில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை நிலைநாட்டி சோழ அரியணைக்கு இருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் மிகப்பெரிய சோழ அரசராக தன்னை நிலைப்படுத்தி கொண்டார். ஏன் இவரோட காலம் ரொம்ப முக்கியமானதுன்னா, இவரோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் குறைவு, அமைதியான ஆட்சியை நடத்தி மக்களோட நன்மதிப்பை இது பண்ணாரு. வியாபாரத்தை பெருக்கணும், பல பகுதிகளில் இருந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கும்போது சுங்க வரி வேணான்னு சொல்லி சுங்க வரியை கேன்சல் பண்ணிட்டார். அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க, சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் இந்த சொந்தமான பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழந்துட்டாலும் பாண்டிய நாட்டின் பல்வேறு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கட்டுப்பாட்டிலேருந்து நழுவி இருக்கு. ஏன்னா இவர் வந்து போர்களை தவிர்த்தார், சரிங்களா. காஞ்சிபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சோழர்களிடம் இழந்து ஆரம்பித்து 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன், யாரு முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன்
இவரோட காலத்துக்கு அப்புறம் குலோத்துங்க சோழத்து காலத்துக்கு அப்புறம் அந்த 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து சோழர் ஆட்சி அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியுதா? விஜயாலய சோழன் ஆரம்பிக்கிறாரு, ராஜராஜ சோழன் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போறாரு. ராஜேந்திர சோழன் கடல் கடந்து கங்கை வடநாடு வரைக்கும் அதை விரிவடை செய்கிறாரு. அதற்கப்புறம் 3 பேர் வராங்க. அதில் கடைசியாக இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதிராஜேந்திரன், இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திரன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜேந்திரன் நினைக்கிறேன். சரிங்களா? அவங்களாம் வந்து அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்தக்காரரான சாளுக்கியர் பிளஸ் சோழ இளவரசன், சோழ இளவரசிக்கும் சாளுக்கியருக்கும் பிறந்த மன்னனுக்கு அந்த வழியில வந்த ராஜேந்திர சாளுக்கியன் என்ன பண்றாரு, மாமா பேரையே வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, 3ஆம் குலோத்துங்கன் பேர்ல இங்க வந்து தஞ்சாவூர்ல ஆட்சியை கைப்பற்றி அவரோட நிலையை உறுதிப்படுத்திக்கிறார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போர்களை தவிர்த்ததால் இலங்கை இன்னும் இந்த பக்கம் பாண்டியர்கள் ஆளுகைக்கு உட்பட்டு இவங்களோட மேற்பார்வையில் இருந்த பாண்டியர்கள் கிளர்ந்தெழுந்து அவங்க ஒரு இடத்த பிடிச்சதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஒரு பக்கம் தெலுங்கு சோழர்கிட்ட போகுது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் இறந்ததுக்கப்புறம் அவர் வழியில் வந்த 3ஆம் ராஜேந்திர சோழனோட அவரோட ஆட்சி முடியுது, சோழ பேரரசு முடியுது. அந்த பேரரசை முடிச்சு வச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மாலவர்ம குலசேகர பாண்டியன். சோழர்களோட பேர் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாண்டியர்கள் பேர் குழப்புன்னு குழப்புங்க. அங்கே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ராஜராஜ சோழனை பற்றி நான் நிறைய குறிப்புகள் எடுத்துருந்தேன். ஏன்னா பிற்கால சோழர்கள்னு வரும்போது நீங்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நீங்கள் 2 பேர்த்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன் அல்லது அருள்மொழிவர்மன். சரிங்களா? ராஜகேசரிவர்மன் 1ஆம் ராஜராஜ சோழன் தான் அந்த பேரில் தான் அரியணை ஏறினார். அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன், அருள்மொழிவர்மன். வைகை ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன், பொன்னி நதி வந்து அந்த பொன்னியின் செல்வன் கதையே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரில் தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? குட்டி புலி, குட்டி சிங்கம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த படத்தில். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன். ஆதித்த சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட 10 மடங்கு வீரர். ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாதனால அவர் கொலை செய்யப்பட்டுவார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பதவி ஏற்பார். சோழ மரபினோட பொற்காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசகேசரி ராஜராஜ சோழனோட ஆட்சி காலம். சரிங்களா? 985லேருந்து 1014 கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இவரோட அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன், அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வானவன் மாதேவி. இவங்களோட அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழன், அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை. சரிங்களா? இவருக்கு பின்னாடி இவரோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தார். ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு. மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், அருண்மொழி. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு, நகரங்களின் பெயர்களை மாற்றி வளநாடுகளாகவும் மண்டலங்களாகவும் பிரித்து அது மேலேயே அதை ஒரு மாதிரி பிரித்து ஆட்சி செஞ்சிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 சிறப்பு பெயர்கள் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன். சரிங்களா? அந்த 3 தீவுகள், இலங்கையை சுற்றி இருக்கிற 3 தீவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவார். அதுலேருந்து தான் மும்முடி சோழன். காந்தலூர் கொண்டான் அப்படின்னா சேரர்கள், காந்தலூர் இப்போ வரைக்கும் கேரளாவில் காந்தலூர்னு ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸு. அந்த கேரள வெற்றி இவரோட மிகப்பெரிய வெற்றி. சேரர்களை முடிச்சு விட்டார். சோழ நாராயணன், அபயகுல சேகரன், அதிர்துருங்கலன், இது எல்லாத்தையும் நான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, காதில் கேட்டுங்க. அருள்மொழிவர்மன், ரணமுக பீமன், ரவிவம்ச சிகாமணி, என்னது ரவிவம்ச சிகாமணி, ராச பாண்டியன், ராச சர்வஞன், ராச கேசரிவர்மன், சோழேந்திர சிம்மன், ராஜ மார்த்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராச வினோதன், உத்தம சோழன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து உத்துகத்துங்கன், உய்யங்கொண்டான், உலகளந்தான், கேரளாந்தகன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்திருக்கு, சண்ட பராக்கிரமன். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பேர் ரொம்ப முக்கியம், சிவபாத சேகரன். ஏன் அப்படின்னா இவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அதனால இவர் என்ன சொன்னாங்க, சிவபாத சேகரன் அப்படிங்கிறதும் இவரோட பேர் தான். திருமுறை கண்ட சோழன். அது என்ன சார் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னா இவரோட ஆட்சி காலத்தில் தான் 12 திருமுறைகள் தொகுக்கப்படுகிறது. அதனால திருமுறை கண்ட சோழன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? பண்டித சோழன், பாண்டிய குலாசினி, பெரிய பெருமாள், மூர்த்தி விக்ர பரணன், ஜெயங்கொண்ட சோழன், ஜெயம்னா வெற்றி.
சரியா? இந்த பேர்லாம் சும்மா ஒரு தடவை வாசிச்சு வைங்க. இந்த சிவபாத இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துங்க. சரியா? ஸோ அவரோட அப்பாவான சுந்தர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரணும்னா அவங்க அண்ணன் ஆதித்ய சோழன் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது ஆதித்ய சோழன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொல்லப்படுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மித்தாவே இருக்குது. பொன்னியின் செல்வனில் கொஞ்சம் வேறு மாதிரி போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை யார் கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அது ஒரு மிஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் 15 வருட காலம் உத்தம சோழனின் ஆட்சிக்கு பின்னார் தான் முறைப்பறை ஆட்சியை பறிப்பை ஏற்றுக்கிட்டார். அதாவது சித்தப்பா ஒரு 15 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவர் பொறுப்பை ஏற்றுக்குவார். யார்? ராஜராஜ சோழன். சரிங்களா? ஸோ அவரோட ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்று உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக நன்கு விளக்கி மெய்கீர்த்தி புகழ்ந்து சொல்லுவாங்களே, அந்த மெய்கீர்த்தி அகவற்பாவில் தன் கல்வெட்டு காலங்களில் அந்த கல்வெட்டுகளில் அகவற்பா வடிவில் பொறிக்கக்கூடிய அந்த மெய்கீர்த்தியை பொறிக்கக்கூடிய வழக்கத்தை உண்டாக்கியவரே ராஜராஜ சோழன் தான். சரிங்களா? இவரோட வெற்றின்னு எடுக்கும்போது காந்தலூர் சாலை வெற்றி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போர். சரிங்களா? ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு? மெய்கீர்த்தியில மதுரை அளித்தார் அப்படின்னு குறிப்பிட்டப்பட்டிருக்குது. கொல்லம், கொல்லதேசம், கொடுங்கலூர் ஆகிய நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டிருக்காரு. கேரள போர் தான் இவரோட ஆட்சி காலத்துல இவரோட முதல் பெரிய போர். அதான் காந்தலூர் சாலை களமறுத்த அப்படிங்கிற பட்டத்தால் இவர் அந்த கேரள போர்ல வெற்றி கொண்டிருக்காரு, சேரர்களை அடிபணை வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைநாடு 1008ஆம் ஆண்டுகளில் படையெடுப்பு உதகை கோட்டையை தாக்கி கைப்பற்றியது. குடநாடு, குடமலை நாடுங்கிறவங்கள மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த கேரளா பார்டர், கர்நாடகா பார்டரோட ஒட்டிருக்கலாம், அதையே வென்றிருக்காரு. சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எங்கேயாவது இந்த பேர் நீங்கள் கேள்விப்படும் போது அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுருங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு இருக்கு இல்லையா? இப்போ மாலத்தீவ்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கப்பற்படையை கொண்டு போய் அந்த மாலத்தீவை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காரு. அந்த மாலத்தீவை ஆரம்ப காலகட்டங்களில் சங்க காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பழைய காலங்களில் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம், என்னது முன்னீர் தீவு பன்னீராயிரம் அப்படிங்கிறது தான் மாலத்தீவோட பேர். அதை சுற்றி ஒரு 3 தீவு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன் அப்படின்னு சொல்கிறது. மாலத்தீவை வந்து கைப்பற்றிருக்காரு. கடல் கடந்து போன நிறைய இவரை பற்றிய படையெடுப்புகள் பற்றிய விரிவான விவரங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனாலும் அவருக்கு அப்புறம் வந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த கப்பற்படையை மிகப்பெரிய அளவில் சிறந்த முறையில் உருவாக்கியிருக்காரு. ராஜேந்திர சோழனோட படையில் மட்டும் 10,000 யானைகள் இருந்துச்சாமா. அந்த யானைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வச்சு கொண்டு போய் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அப்போனா பார்த்துங்க, 10,000 யானைகள். இப்போ இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டேனாவும் உங்களுக்கு 10,000 யானை இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இவரோட படையில் மட்டும் 10,000 யானை. ஒரு யானை மேய்கிறது எவ்வளோ கஷ்டம், யானை கட்டி தீனு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ 10,000 யானை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கும், அதற்காக எவ்வளவு போரை வந்து பார்த்திங்கன்னா நிகழ்த்தியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இந்த செப்பேடுகள்னு வரும்போது முதலாம் ராஜராஜன் காலத்தில் ரொம்ப முக்கியமான செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா லீடியன் செப்பேடு, அதாவது லெய்டன் செப்பேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ்லையும் கொடுத்துருக்காங்க. லெய்டனில் உங்களுக்கு 2 செப்பேடு கிடைக்கும், ஒன்று பெரிய செப்பேடு, ஒன்று சின்ன செப்பேடு. பெரிய செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் காலத்து, சின்ன செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழனோடது. காதில் கேட்டு வச்சுங்க. இந்த பெரிய லெய்டன் அப்படின்னு வந்தாலே முதலாம் ராஜராஜன் காலத்து செப்பேடு. அது வந்து பார்த்திங்கன்னா 21 ஏடுகளை கொண்டது. அவரோட 21வது ஆட்சி ஆண்டில் ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்துருப்பார் ஒரு அரசருக்கு, ஒருத்தருக்கு. சூடாமணி விகாரை அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா பௌத்த துறைகளுக்கு யாருக்கும் தானமாக கொடுத்துருப்பார். அந்த தானத்தை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய லெய்டன் செப்பேடு. ஏன் அது பேர் லெய்டன் அப்படின்னு இங்கிலீஷ் பேர் வருதுன்னா, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா லெய்டன் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்குது. வெள்ளக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். சரியா? பெரிய லெய்டன் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன், சின்ன லெய்டன், சிறிய லெய்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனோடது வரும். சரிங்களா? இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கனை பற்றி கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் ஐட்டத்தில். சரியா? அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்கேன். அதாவது முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்தில் அவரோட மகள், முதலாம் ராஜராஜனோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கான்னு சொல்லிட்டேன். ஆமாம், எங்கள் அக்கா பேரும் குந்தவை தான், மகளுக்கும் குந்தவை தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? அவரோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய இளவரசரான விமலாதித்தனுக்கு மனம் முடிச்சிருக்காரு. சரிங்களா? அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனோட மகளான அங்கமாதேவியை மணந்திருக்காரு. அதாவது
மகள் அவங்களுக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் அவரோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய இளவரசர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. சரியா? இவரோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். சரிங்களா? இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது இவங்க வந்து அத்தை தான். ஏன்னா வந்து தங்கச்சி தானே, தங்கச்சியில் அக்காவா இருப்பாங்கல்ல. சரிங்களா? அக்கா பையனுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இவரு தான் இவருக்கு அப்புறம் வழி வந்தவங்க செத்ததுக்கு அப்புறம் தாய்மாவோட இதையே வந்து பிடிக்கணும்னு போய் பிடிச்சிருக்காரு. சரியா? ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய சோழ அந்த இதை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். அவரோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன், மாமா பேர் தான் வச்சிருப்பாரு, ராஜேந்திர சாளுக்கியன். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும். அடுத்து நாம பார்க்கக்கூடிய அரசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலச்சோர்ல முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரனோட ஆட்சி காலம் 1014 1044. இதில் 1012 1014 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையன் 2 பேரும் இணைந்து ஆட்சியை நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? இவரே கங்கை வரைக்கும் போய் படையெடுத்தனால கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கடாரம்னு சொல்லுவாங்க. அப்பா மாலத்தீவு, இவர் மலேசியாவினால தான் கடாரம் கொண்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்மடி சோழன். சரியா? யாரோட ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு உச்சிக்கு போனிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையை அடைந்ததுன்னா ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலம் தான். ஏன் அப்படின்னா இவரோட வலுவான கடற்படை இந்திய பெருங்கடல்ல மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு. சரியா? அப்ப தென்கிழக்குல இருந்த சுமத்ரா தீவு, ஜாவா, மலேசியா, கம்போடியா எல்லா இதையும் வென்றிருக்காரு. அவங்களோட வணிக தொடர்புகளையும் போர் தொடர்புகளையும் ஏற்படுத்தி அவரோட பேரரசு கீழே கொண்டு வந்திருக்காரு. இந்திய பெருங்கடலையே கட்டி ஆண்ட அரசன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் 1012 இணை அரசராக பொறுப்பேற்று ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தனியாக ஆள ஆரம்பிச்சுக்கிட்டார். ராஜராஜனோட ஆட்சி காலத்திலேயே 2-3 பெரிய போர்கள், வெங்கி போர், கலிங்க போர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் முன்னாடி இருந்து அப்பாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்காரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான போர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்களுக்கு எதிரான ராசராசனின் போர். யார் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாசிரயன் அப்படிங்கிற ஒரு சாளுக்கிய அரசரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட நின்று வென்றிருக்கார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் இந்த படைக்கு தலைமை தாங்கி துங்கபத்திரை ஆற்றை கடந்து சாளுக்கிய நாட்டின் தலைநகர் வரைக்கும் படையெடுத்து சென்றிருக்காரு. நீங்க என்னன்னா ராஜேந்திர சோழர்னா சாளுக்கிய அரசரான சத்யாசிரயன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கேன். எங்கேயாவது கேள்வி வந்துச்சுன்னா போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து தெற்கு ஜாவா, சுமத்ரா, மலேசியா, கம்போடியா தந்து இலங்கையும் படையெடுத்து பாண்டியர்கள் சேரர்களுக்கு எதிராக படையெடுப்பை நிகழ்த்தி 1018 ஈழத்தை தொடர்ந்து பாண்டியர்கள் சேரர்களுக்கு 2 பேரையும் சேர்ந்த மாதிரி 1018 வென்றுக்கார் 4 வருஷத்துல. சரியா? உங்களுக்கு ராஜேந்திர சோழன்னு நான் வரும்போது திருவலங்காடு செப்பேடு ரொம்ப முக்கியம். அவரோட எல்லா வெற்றிகளையும், அவருக்கு முன்னாடி இருந்த வெற்றிகள் எல்லாத்தையும் திருவலங்காடு செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லும். சரியா? அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பேசிக்கானது மட்டும் பார்க்கலாம். ஸோ 1019 ராஜேந்திரன் படை வந்து பார்த்தீங்கன்னா கங்கை போகுது. முதல்ல ஈழப்போர், அதுக்கு முன்னாடி சாளுக்கியர் போர் அப்பா காலத்தில், அதுக்கப்புறம் ஈழப்போர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் சேரர்கள் போர், அதுக்கப்புறம் 1019 அவரோட 5வது ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் கங்கை. சரியா? ஸோ வங்கதேசம் வரைக்கும் போயிருக்காரு. வங்கதேசத்தில் புகழ்பெற்ற மன்னனான மகிபாலனை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்களா? அவரோட 14வது ஆட்சி ஆண்டு காலத்தில் தான் கடாரத்தை வெற்றி கொண்டதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் ஈழம், அடுத்தது வெங்கி, சரியா, அடுத்தது கங்கை, அதுக்கப்புறம் கடாரம் மலேசியா. சரியா? ராஜேந்திர சோழன் வரும்போது திருவலங்காடு செப்பேடு ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த செப்பேடு இன்ன வரைக்கும் இருக்குது. மொத்தம் 31 செப்பேடுகளில் 10 வடமொழி ஏடுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கு. 21 மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிரந்த எழுத்துல இருக்கு. சரியா?
அதாவது வடமொழி வந்து பார்த்தீங்கன்னா 10, வடமொழி ப்ளஸ் கிரந்தெழுத்து, தமிழ் மொழியில 21. சரியா? முதலாம் ராஜேந்திர சோழனின் 6வது ஆட்சி ஆண்டை குறிப்பிடும் திருவலங்காடு செப்பேடு கோயில் இறைவர்களுக்கு இலையாக வழங்கப்பட்ட நிலக்கொடையை பற்றியும் நிலத்தின் எல்லை பற்றியும் விரிவாக இருக்கு. மேலும் அம்மை நாச்சியருக்கு வழங்கப்பட்ட கொடை பற்றியும் குறிப்பிடுகிறது. ராஜேந்திர சோழனோட போர் வெற்றிகளை குறிப்பிடும். ராஜராஜ சோழனை பற்றிய குறிப்புகள் இருக்கும். சரிங்களா? நிறைய குறிப்புகள் திருவலங்காடு செப்பேட்டில் இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாலாம் கேட்க மாட்டானுங்க. இதோட யார் இருக்கா, அது எதை சொல்லுது, எந்த அரசரோட அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக முறை. சோழர்களின் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அரசரோட நேரடி கட்டுப்பாட்டில் மத்திய அரசாங்கம் இருந்துச்சு. சரியா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தின் ஊற்று. பெருமளவு அதிகாரம் ராஜா கிட்ட தான் இருந்துச்சு. அவருடைய ஆணைகள் அதிகாரிகள் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பனையோலையில் எழுதியிருப்பாங்க. அது அல்லது கோவிலில் அந்த ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். சரியா? அரச பரம்பரைனாவது யார்? அப்பா இருப்பார், அவருக்கு அப்புறம் பையன் வருவார், அவருக்கு அப்புறம் அவரோட பையன் வருவார். சரியா? மூத்த மகன் தான் யுவராஜன். சரிங்களா? யுவராஜன்னா அடுத்த இளவரசர், அடுத்த பதவி இது பண்ணுறவங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அப்பாவுக்கு அப்புறம் பதவிக்கு வரணும்னா அவங்கள தயார் பண்ணும் இல்லையா? ஸோ ஒரு மண்டலத்தை பிரித்து அந்த மண்டலத்தின் ஆளுநராக போட்டுருவாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவார். சரிங்களா? சோழர்களின் நிர்வாக முறை நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறை. பேரரசு மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மண்டலமும் நாடுகளாக பிரிச்சிருக்கும். நாடுகள் கூற்றங்களாக பிரிச்சிருக்கும். கூற்றங்கள் கிராமங்களாக பிரிச்சிருக்கும். சரிங்களா? பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம். சரியா? உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு வரும்போது சோழர்களோட காலத்தில் உள்ளாட்சி உச்சநிலையை அடைந்தது. சரிங்களா? உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு பிரிச்சிருப்பாங்க. ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? வேளாண்மை விரிவாக்கறனால கிராமப்புறத்தில் அதிக எண்ணிக்கையிலான விவசாய குடும்பங்கள், குடியிருப்புகள் உருவாயிருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஊர்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க தான் ஊரார். இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து வந்தவங்கள ஊரான்னு கிண்டல் பண்ணுவாங்க சிட்டி சைடு. அது சோழர் காலத்திலேருந்தே இருக்குது. சரியா? ஸோ நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்திருப்பாங்க. பிராமணர் கிராமத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்களுக்கு தனியாக ஒரு இது பாருங்க, பிராமணர் வந்து பார்த்திங்கன்னா இறையிலிய நிலத்தை வாங்கிக்குவாங்க. அவங்க வரி கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா உழுகுடிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு சொற்பமாக கொடுத்துட்டு பேலன்ஸ்லாம் பிராமணர் எடுத்துக்குவாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல. பிராமண கிராமங்களை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சபையோர்னு சொல்லுவாங்க. ஊரார்னா ஊரை சேர்ந்தவர்கள், ஊரின் சார்பாக பேசுவர்கள். சபையோர் அப்படின்னா பிராமணர் கிராமத்தை சேர்ந்த அந்த அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சபையோர்னு சொல்லுவாங்க. பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குவதையும் மேற்கொண்டிருக்காங்க பிராமணர்கள். அனுபவிச்சிருக்காங்க, நல்லா அனுபவிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிகர் குடியிருப்பு இருக்கு இல்லையா? பிராமணர் குடியிருப்பை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபையோர். நிர்வாகம், நிதி எல்லாம் அவங்க கையில் இருக்கும். வணிக நிர்வாகம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வணிகர்களாக தான் இப்போ வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நகரத்தார்னு போட்டு கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் செஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. சரியா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வணிகம் செய்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தொழில், தங்க வேலை, நெசவு, மண்பாண்டம் எல்லோரும் நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நகரத்தார்னு குறிப்பிடவர் வந்து பார்த்திங்கன்னா வணிக பின்புலத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டார்னா நாடுகள் அப்படி பெரிய அமைப்பாக இருக்குல்ல, அதில் வந்து இப்போ தொடர்புடைய பூசல்களையும் சிக்கல்களையும் தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நாட்டார்களின் அமைப்பு. ஸோ கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஊரார், பிராமண கிராமத்தை சேர்ந்த சபையை நடத்துவோர் சபையோர், வணிக குடியிருப்புகளை சார்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார், அதுக்கும் மேலே கொஞ்சம் பெரிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டார். நாடுகளுக்கு இடையே இருந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டார். சரியா? ஸோ ஊர், சபை, நகரம், நாடு இதில் எல்லாத்துலேயும் பல்வேறு மண்டலங்கள், பல்வேறு குழுக்கள் இருந்தன. அந்த குழுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தோட நீர்ப்பாசனம், சாலை, கோவில், தோட்டம், வரி வசூல், மத விழாக்கள் இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்வதற்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆல்ரெடி உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, இதுதான் உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ ஒன்றும் புரியலன்னா இங்கே பாருங்கள்.
இருக்கா? எழுத்து தெரியுதா? இதுதான் உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா அது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொல்லும். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம், சரிங்களா? அந்த காலத்தில் பிரம்மதேயம், இறையிலி, தேவதானம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கிராமம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு முதலாம் பராந்தகனின் 12வது ஆட்சி ஆண்டையும் மற்றொன்று 14வது ஆட்சி ஆண்டையும் சேர்ந்தது, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1917 1900 வருது பாருங்க, 914 17 919 யாரோட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதலாம் பராந்தகன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, சரிங்களா? நேரு அவர்கள் வந்திருப்பாங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பெருமையாக பேசிட்டு போயிருப்பார், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வார்டு மாதிரி, சரிங்களா, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் 30 குடும்பம் இருக்கும், சரிங்களா? போட்டியிடக்கூடிய ஆடவர்கள் ஆண்களுக்கு தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 70க்குள்ளே இருப்பாங்க, சரிங்களா? அதுலேயும் நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வேத நூல்கள், சமய நூல்களில் தேர்ச்சி பெற்றுக்கணும், நில உரிமையாளராகவோ அப்படி இல்லைன்னா சொந்த வீடு இருந்தால் தான் அதில் கலந்துக்கவே முடியும், சரிங்களா? தேர்ந்தெடுக்கும் முறை என்ன அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாத்தோட பேரையும் எழுதி ஒரு குடத்தில் போட்டுருவாங்க. பனையோலை துண்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதி குடத்தில் போட்டுருவாங்க, மண்பாண்டம், அதுதான் குட ஓலை முறை. குடத்துக்குள்ளே ஓலையை போட்டு ஒரு சிறுவனையோ சிறுமியோ அழைத்து அந்த குடத்தில் கையை விட்டு அந்த ஓலத்தோடைய ஒன்று எடுப்பாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் தலைவர், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற தேர்தல் முறை மாதிரி. அது எப்போ? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, சரியா? ஸோ வருவாய் அப்படின்னு வரும்போது எல்லா அரசோட வருவாய் மாதிரியும் சோழ அரசின் முக்கியமான வருவாய் வந்து பார்த்திங்கன்னா நிலவரி தான். நிலவரி வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காகவே சோழ அளவில் விரிவான அளவில் நில அளவை பணி மேற்கொண்டது. ஒவ்வொரு நிலத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் அந்த வரியை நியமிப்பாங்க. ஸோ மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இப்படி மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்படுகிறது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தானியமாக தான் வசூல் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்படும். ஸோ நிலவரி தான் முக்கியம். நிலவரியை வந்து பார்த்திங்கன்னா 1/3 பங்கு பெரும்பாலும் தானியம்தான், சரிங்களா? நிலவரியை தவிர தொழில் வரி, சுங்க வரி இதையும் வசூலிச்சிருக்காங்க. சமூக அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட அரசு வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு இந்த பிரம்மதேயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளிக்கப்பட்ட நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து விலக்கு கொடுத்துருப்பாங்க. கோவில்களுக்கு தானமாக வழங்கப்பட்டது தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி சமணர்களுக்கும் கொடையாக, என்னதான் சைவத்தை பின்பற்றிருந்தாலும் சமணர்களுக்கும் கொடையாக வழங்கப்பட்டிருக்காங்க. அந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிச்சந்தம்னு சொல்லுவாங்க. வேளாண் வகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலங்களின் உரிமையாளர்கள் வேளார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. வேளாளர்கள் ஒரு பிரிவினர் தான் வந்து பார்த்திங்கன்னா உழுகுடி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிலத்தின் உடைமையாளராக இருக்க மாட்டாங்க, வேலை செய்வாங்க, வேலை செஞ்சதுக்கான கூலி வாங்கிப்பாங்க. பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியது. அது கொஞ்சம் கொடுமை தாங்க. பிராமணர்களுக்கு நிலம் வழங்கிடுவாங்க, அவங்களுக்கு வரி விலக்கும் இல்லை, அவங்க அதில் வேலை செய்வாங்கன்னா இல்லை, வேலை செய்யறதுக்கு வேற உழுகுடிகள் இருக்காங்க. அந்த உழுகுடிகளுக்கு கீழ்வாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. அதாவது மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்வாரத்தை எழுத்துருவாங்க. மேல்வாரம் அப்படின்னா விளைச்சலில் பெரும்பான்மையான பகுதி. அந்த உழுகுடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்வாரம் விளைச்சலில் ரொம்ப சிறிய பகுதி, சரியா? அடிமை பணிசை மக்கள்னு சொல்லி அவங்கள கீழ்நிலையில் வைத்திருந்தாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிய கொடுமை மாதிரி தான், சரியா? சோழர்கள் அப்படின்னு வரும்போது அந்த நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. 16 மைல் அப்படின்னா எவ்வளோ பெரிய அந்த தடுப்புன்னு யோசிச்சிங்க, சரிங்களா?
காவிரியோட கலிமுக பகுதியில் குறுக்கும் நெருக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடி வாய்க்கால்கள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வாய்க்கால்கள்னு சொல்லுவாங்க. நீரை கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். சரியா? ஸோ பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வாய்க்கால்னு சொல்லுவாங்களாம். தண்ணி வரும், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் நடுவில் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா நாடு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்துச்சு. அதாவது இந்த வாரம் இவங்களுக்கு விட்டா அடுத்த வாரம் அவங்களுக்கு தண்ணி வரும்ல, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு நாள் விடுவாங்களா, அந்த மாதிரி சுற்றுமுறை நடைமுறையில் இருந்திருக்கு. சரிங்களா? மதம் அப்படின்னு சொல்லும்போது சோழர்களோட முக்கியமான மதம் வந்து பார்த்தீங்கன்னா சைவம். சிவனை தான் கும்பிட்டாங்க. அதனால தான் சிவபெருமானுக்குன்னு பெரிய கோயில்கள் கட்டியிருக்காங்க. திருவிளையாடல்கள், சிவபெருமானோட திருவிளையாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவடியார்களால் சைவ திருமுறைகளாக பாடப்பட்டு அந்த சைவ திருமுறைகள் நம்பியாண்டார் தொகுக்கப்பட்டது. சரிங்களா? ராஜராஜ சோழ காலம் சொல்லப்படுகிறது. கோவில்கள்னு வரும்போது சோழர்களோட மிகப்பெரிய கோயில்கள்னு 3 கோயில்கள், அதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பாட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு தஞ்சாவூர் பெரிய ஆவுடையார் கோயில், 2வது கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயில், 3வது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். சரிங்களா? அந்த கோயில்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? கோயில்கள் ஏன் இவ்வளோ பெருசாக கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. கோவில்களை வழிபாட்டுக்காக மட்டும் சோழர்கள் கட்டல. சரியா? கல்வியும் பக்தி கலைகளின் வடிவங்களாக நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வளர்க்கிற பண்பாட்டு மையங்களாகவும் இந்த காலம்லாம் வருது இல்லையா, அதாவது இந்த வெள்ள காலத்தில் மக்கள் வந்து பாதுகாப்பாக தங்கிறதுக்காகவும் நெல்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ள காலங்களில் பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த இடங்களை கொட்டியிருக்காங்க. அதனால தான் ஹைட்டாக பெருசாக கட்டுது. மழை வந்துச்சுன்னா எவ்வளோ பேர் வேணாலும் வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரியா? அந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா நடன மாதர்கள் இருந்திருக்காங்க, இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர், எல்லா கோவில் பணியாளர்களும் இருந்திருக்காங்க. சரிங்களா? சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலை, ஓவியம், சிற்பத்துக்கு மட்டும் இல்லாமல் கல்விக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க, பங்களிச்சிருக்காங்க. சரிங்களா? முதலாம் ராஜேந்திரன் தற்போது எண்ணாயிரம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்று நிறுவியிருக்கார். இதுதான் அது. அப்பயே அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்கள், 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடங்களை படிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து தமிழை போட்டுனாங்களோ அதே அளவுக்கு சமஸ்கிருதத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திருபுவனை அப்படிங்கிற ஊரிலும், அதாவது இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் 1048, 1067 இந்த ஆண்டுகளில் இதே போன்று கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளன. உன்னத இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் பிற்கால சோழர்களை காலத்தை சார்ந்தது. சரிங்களா? பெரிய புராணம் சேக்கிலார் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார் இல்லையா, அது வந்து இவங்களோட காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதே மாதிரி கம்பராமாயணம் 12 கிபி 12 கம்பராமாயணம். சரியா? ஸோ வணிகம் அப்படின்னு வரும்போது இதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு மையப்பகுதி, ஐகோல். சரிங்களா? இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கூடுவாங்க. ஸோ வணிகம் செய்யக்கூடியவர்களை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார், ஒரு கில்ட்டு, ஒரு அமைப்பு. சரிங்களா? 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கலராக இருப்பாங்க. அதனால தான் 5 வண்ணத்தார். மேற்கு ஆசிரியர்கள் அப்படின்னா மேற்கு ஆசியாவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். அதே மாதிரி அரேபியர்கள், யூதர்கள், கடல் கடந்து வணிகம் செய்தவங்க 5 வண்ணத்தார்னா மேற்கு ஆசிரியர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், அரேபியர், யூதர். சரிங்களா? கடல் கடந்து வணிகம் செய்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வண்ணத்தார். உள்ளூருக்குள்ளேயே கிராமம் பண்ணுவாங்களா, உள்நாட்டு வணிகத்தில் இருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மணி கிராமத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? காலப்போக்கில் 500வர், திசை 1500வர் அப்படிங்கிற மாதிரி பேர்கள் மாறிச்சு. இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வியாபார ஹப்பா, ஒரு வியாபார மையமாக இருந்தது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பு. அதுதான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. சரிங்களா? 500வர் அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. சரிங்களா? 5 வண்ணத்தார் தான் 500வராக மாறியிருக்காங்க. 500வர், திசை 1500வர் அப்படிங்கிற மாதிரியே பேர்களையும் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க எல்லாரும். சரிங்களா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட மேற்கொள்ளப்பட்ட வணிகத்தின் மூலமாக யானை தந்தங்கள், பவளம், சங்கு, கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், பருத்தி இலைத்துணிகள்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள் அப்படின்னா ஸ்பைசஸ், விலையுறந்த ஆபண கற்கள், எண்ணெய், மிளகு, நெல், தானியங்கள், உப்பு
அதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சரியா? இப்போ எது ஏற்றுமதி இறக்குமதின்னு படித்து வச்சுங்க. நம்ம அடுத்து இதோட சோழர்கள் பகுதி முடிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அப்பப்போ ஆட்சி செஞ்சாங்க. 3 பழமையான அரச வம்சங்களுள் பாண்டியர் அடங்குன 3 பழமையான அரச வம்சம் எது? சேர சோழ பாண்டியர்கள். சரிங்களா? இவங்க பாண்டியர்கள் வந்தாவே நம்மளுக்கு முத்து குளித்தல் கொற்கை வந்து ரொம்ப முக்கியம். கொற்கை அவங்களோட துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக, மதுரை தான் தலைநகரமாக இருந்தாலும் கொற்கையும் இருந்திருக்கு. சரிங்களா? இவங்க பாண்டியர்கள்னு வரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். 3 சங்கங்கள், கிட்டத்தட்ட 4 தமிழ் சங்கமும் மதுரையில் தான் அமைஞ்சிருச்சு. சரிங்களா? பழமையான கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதோட சுற்றுப்புறங்களும் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. பிற்காலத்தில் அவங்க மதுரைக்கு இடம்பெயர்ந்து, ஏன்னா முதல்ல கபாடபுரத்தில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்மதுரையில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு வந்திருப்பாங்க. தென்மதுரை, கபாடபுரம், அதுக்கப்புறம் மதுரை, இப்போ இருக்கிற மதுரை. மதுரை அப்படின்னு வரும்போது அது ஒரு பண்பாட்டு மையம். ஏன்னா பல்வேறு தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி செவ்வியல் இலக்கியங்களுக்கு பங்களிப்பை செய்திருக்காங்க. அதனால தான் அதை வந்து பார்த்திங்கன்னா கூடல்னு சொல்லுவாங்க. கூடுவாங்க, அங்கே தான் கூடி தமிழ் இலக்கியங்கள் பல்வேறு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரார்களை என்ன பண்ணுவாங்க? களப்பிரார்கள் இடையில ஒரு 300 வருஷம் இருப்பாங்க. அவங்களை வெற்றி கொண்டு மறுபடியும் பாண்டியர்கள் வலுவாக நிறுவாங்க. 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களாக எதிர்கொள்ளவில்லை. யார்? விஜயாலய சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன், அதிராஜேந்திரன் வரைக்கும் பாண்டியர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சோழர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்தாங்க. சோழர்கள் வீழ்ச்சி அடையும் போது தான் அந்த வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிற்கால பாண்டியர்கள் 16ஆவது நூற்றாண்டு வரை தொடர்ந்துருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் உள்ளே வந்துடுவாங்க. முகலாயர்கள் அப்படின்னா அரேபியர்கள், மாலிக் கபூர் உள்ளே வந்துடுவார். சரியா? பாண்டிய அரசு மீண்டெழுதல் அப்படின்னு சொல்லும்போது 6லேருந்து 9 நூற்றாண்டு இடையில. சரிங்களா? அதாவது 6 to 9 வருவாங்க, அப்புறம் 13லேருந்து 16 வரைக்கும் வருவாங்க. சரியா? இந்த கேப்பு. சரியா? இந்த 6ஆம் நூற்றாண்டு, சரியா, இந்த 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரும்போது யார் அப்படின்னா கடுங்கோன். இவர் தான் அது. கடுங்கோன் தான் 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதிகளை மீட்டிருப்பார். அதைத் தொடர்ந்து இருவேறு அரசர்கள் பதவியேற்றிருப்பாங்க. அதில் முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். 642 அரியரை ஏறியிருக்காரு. இவரும் பல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, முதலாம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், இவரும் அரிகேசரி மாரவர்மனும் சமகாலத்தவர்கள். ஸோ களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதிகளை மீண்டும் 6ஆம் நூற்றாண்டோட வாக்கில் மீட்டவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கடுங்கோன். கடுங்கோன், கடுமையான கோன்னா அரசன், வலிமையான அரசன் அர்த்தம். சரியா? ஸோ கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேர, சோழ, பல்லவர், சிங்களர் ஆகியோரை வெற்றி கொண்டதை புகழ் பாடுகின்றது. யார்? அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரி மாரவர்மனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன். இவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல சமணத்தில் இருந்திருப்பார். சமணத்திலேருந்து சைவத்துக்கு போகும்போது சமணர்களை வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன் மாதிரி சும்மா விட்டுருக்க மாட்டார். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுவேற்றிருப்பார். கிட்டத்தட்ட 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அதற்கான ஒரு கல்வெட்டுமே இருக்கு. இங்க பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறி இருப்பார். யாருன்னா திருஞான சம்பந்தர், சின்னவராக இருப்பார். அவரு தான் மாற்றிருப்பார். மதம் மாறினதுக்கப்புறம் அவர் சும்மா இல்லாமல் கிட்டத்தட்ட 8000 சமணர்களை கழுவேற்றியதாக. கழுவேற்றதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்படி ஒரு கூராக ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில் வந்து உட்கார வச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியில் அவங்க உடம்போட வெயிட்னால அப்படியே அழுந்துடுவாங்க. பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் அந்த அரிகேசரி மாரவர்மனை வந்து பார்த்திங்கன்னா கூன்பாண்டியன் அப்படின்னு அழைச்சாங்களாமா. கூன்பாண்டியன் அப்படின்னா யார்? அரிகேசரி மாரவர்மன். சரிங்களா? அரிகேசரி மாரவர்மனுக்கு அப்புறம் ஜடிதல பரந்தாக நெடுஞ்சலையன், இவரோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் வரகுணன். ஜடியில பராந்தாக நெடுஞ்சடையன் அல்லதான் முதலாம் வரகுணன் சொல்லுவாங்க. இவரோட ஆட்சி காலம் 756லேருந்து 815 வரைக்கும். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. வேள்விக்குடி செப்பேடு என்ன சொல்லியிருப்பாங்க, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செப்பேடு. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்த ஷெடியூலில் கொடுத்துருப்பேன். நில தானமாக வழங்குறத திருப்பி காமிச்சு மறுபடியும்
ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வாங்கின ஒரு நிகழ்வு. சரியா? ஸோ நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காருன்னா தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், அதாவது சோழர்களின் பகுதிக்கும் பாண்டிய அரசை விரிவுபடுத்தியிருக்கார். சரிங்களா? அவருக்கு பின்னாடி ஸ்ரீ மார வல்லபன், 2ஆம் வரகுணன். சரிங்களா? 2 பேர். சரிங்களா? ஸோ கடுங்கோன், அரிகேசரி மாரவர்மன், 2வது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வரகுணன் அல்லது ஜடீல பரந்தாங்க நெடுஞ்செடையன். நெடுஞ்செடையனுக்கு அப்புறம் ஸ்ரீ மாரவர்ம பல்லவன், ஸ்ரீமார, ஸ்ரீ வல்லபன், அடுத்தது 2ஆம் வரகுணன். சரியா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் பராந்தகனோட எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவங்களால எதிர்கொள்ள முடியலை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் பராந்தகன் எழுச்சி பெற்றார். 1ஆம் பராந்தகன்கிட்ட தோல்வி அடைந்து பாண்டியரசன் 2ஆம் ராஜசிம்மன் 1920 நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். கடுங்கோன் ஆட்சி காலத்தில் மேலெழுந்த பாண்டிய அரசு 2ஆம் ராஜசிம்மனோட காலத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பிற்கால பாண்டியர்கள் வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லாமல் முற்கால பாண்டியர்கள். அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கும்போது இங்கே 1890 1390 நூற்றாண்டு. சரிங்களா? நாம் மேலே பார்த்தோம் இல்லையா, அதிராஜேந்திரன், விஜயாலயனோட சோழ வருஷத்தில் வந்த அதிராஜேந்திரனோட இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜேந்திரன், அதோட வந்து பார்த்திங்கன்னா அதிராஜேந்திரன், வீரராஜேந்திரன், அதுக்கப்புறம் அதிராஜேந்திரனோட முடிஞ்சு போயிடும். அதிராஜன் முடிஞ்சதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மறுபடியும் எழுச்சி பெற்று தமிழ் வம்சமாக திகழ்ந்திருப்பாங்க. கடைசியாக ஆட்சியில் இருந்த அந்த மூவேந்த வம்சம் எதுனா பாண்டிய வம்சம் தான். புரியுதுங்களா? ஸோ மதுரை அவங்களோட தலைநகரம். அவ்வமயம் காயல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கிய துறைமுகம். கொற்கை காயல். காயல் ஏன் ரொம்ப முக்கியம்னா, வெனிஸ் நாட்டின் புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை காயல் துறைமுகப்பட்டினத்திற்கு வருகை புரிந்திருப்பார். காலம் வந்து பார்த்திங்கன்னா 1288 ஒரு தடவை, 1293 ஒரு தடவை வெனிஸ் நாட்டு பயணியான, வெனிஸ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ஐரோப்பியா அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அல்லது இத்தாலி பயணின்னு கொடுத்தாலும் எல்லாமே மார்க்கோ போலோ தான். சரிங்களா? இந்த காயல் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது, விறுவிறுப்பான வணிக நடவடிக்கை நடந்தது அப்படிங்கிற மாதிரியான அவர் குறிப்புகளில் எழுதி வச்சிருக்கார் மார்க்கோ போலோ. சரியா? பிற்கால பாண்டியர்களில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா இவர் தான், சடையவர்மன் அல்லது ஜடாவர்ம சுந்தர பாண்டியன்னு சொல்லுவாங்க. 1251 to 1268 ஒட்டுமொத்த தமிழ் மகத்தையும் ஆட்சியில் கொண்டு வந்திருப்பார். ஆந்திர மாநிலம் வரைக்கும் அவரோட ஆட்சி பரவி இருக்கும். ஸோ இதான் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன்னு சொல்லுவாங்களே, இவரை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? கொய்சாளர்களை கட்டுக்குள்ள வைத்திருக்காரு. மலைநாட்டு தலைவர்களான சேர அரசர் சுந்தர பாண்டியனோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு கப்பம் கட்டியிருக்காரு. கொய்சாளர்களை வின் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி சேர அரசர்களையும் கப்பம் கட்ட வச்சிருக்காரு. இவர் சோழர்களை வென்று கொங்கு நாடு வரை பரவி இருந்த பேரரசை நிறுவியவர். இவர் சுந்தரபாண்டியன் வரும்போது, அதாவது சடையவர்மன் அல்லது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், நிறைய சுந்தரபாண்டியன் வருவாங்க, முன்னாடிங்கிற பேரை பார்த்துங்க. இவர் ஏன் ரொம்ப புகழ் பெற்றார்னா, இவரோட போர் வெற்றிகள் மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு மிகப்பெரிய கொடைகள்லாம் அழிச்சிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பொன் வேய்ந்ததால் இவரை வந்து பார்த்திங்கன்னா பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரத்திலும் கலை கோவில் திருப்பணிகளும் சிறந்து விளங்கிய ஒரு பாண்டிய அரசர். இவருக்கான பட்ட பெயர்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எம்மண்டலும் கொண்டருளியவன், கட்சி வழங்கும் பெருமாள், கோதண்ட ராமன், பொன்வேய்ந்த பெருமாள், மதுரை மீனாட்சியோட கிழக்கு கோபுரத்தை கட்டியவர். இதெல்லாம் இவரோட பட்ட பெயர்கள். இது எதை வேண்டாலும் கொடுத்து கேட்பாங்க. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் 4 பெரிய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டிய, பல்லவர். சரியா? ஆகியோரோட பெயர்களை ஸ்ரீரங்கத்தில் பொறிச்சிருக்காரு அவரே. தன்னோட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களோட பெயர்களையும் பொறிச்சு போட்டிருக்காரு. சரிங்களா? இவரோட ஆட்சியில் தான் ஜடையவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சியில் தான் பாண்டிய அரசு உச்சத்தை அடைந்திருக்கு. அதாவது பிற்கால பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில். இவரது மெய்கீர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னா பூ மலர்ந்திரும் ஒரு சமய மடந்தையும் அப்படின்னு தொடங்குமா. நிறைய மெய்கீர்த்திகள் இருக்கு. சரியா? சோழ அரசோட வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதிகள் உள்ள வருது. மாலவ பகுதிகள்லாம் கொஞ்சம் மேலே, சென்னைக்கு மேலே. அவங்க உள்ளே வரும்போது அதில் இருக்கிற அந்த மாலவரசரான வீர சோமேஸ்வரர் என்ன பண்ணுறாரு, சுந்தர பாண்டியனை கூப்பிட்றாரு. சோழர் வீழ்ச்சி பெற்று நீ வந்துட்டியா, என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுருக்காரு. சரிங்களா? கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல
சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரர் தோற்கடிச்சிட்டார். தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டார். சரியா? அதனால் வட தமிழகத்தில் அந்த கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட குறுநில தலைவர்கள் இவரோட ஆட்சியை ஏற்றுக்கிட்டு இவருக்கு கப்பம் கட்டி வாழ்ந்திருக்காங்க. சரியா? சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவர் ஆட்சியை போதே 2 பேர் கூட்டரசர்களாக ஆட்சி செய்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன். சரிங்களா? சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்ம குலசேகரன் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்ம குலசேகரன். இந்த விக்ரபாண்டியன், வீரபாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆளுகை கீழே, சுந்தரபாண்டியனோட ஆட்சிக்கு கீழே வேலை செஞ்சவங்க. சரியா? ஸோ இந்த மாரவர்மன் குலசேகரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து 2 பசங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன், இன்னொரு சுந்தரபாண்டியன். இந்த தகவலை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சரியா? இந்த தகவலை அப்படியே விட்டுட்டு சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்ம குலசேகர பாண்டியன், அவர் 40 ஆண்டு. அவருக்கு பையன் 2 பசங்க. ஒருத்தர் வீரபாண்டியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். சரியா? அதாவது இது அதான் சொன்ன இல்லையா, அந்த சுந்தரபாண்டியன் வரும்போது கொஞ்சம் குழப்பம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். சரியா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமபாண்டியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன். சரியா? இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரவர்மன். இவங்க 2 பேரும் இவரோட சேர்ந்து இணையாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாரவர்மனுக்கு 2 பேர். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன், இந்த வீரபாண்டியன் இல்லை, இன்னொரு வீரபாண்டியன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். நீங்கள் வேண்டாம் 2ஆம் சுந்தரபாண்டியன் நான் வச்சுங்க. புரியுதா? இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குழப்பம். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ ஜடாவர்மன் நம்ம நினச்சிக்கலாம். சுந்தரபாண்டியனா குழப்பம். ஜடாவர்மனோட ஆட்சி காலத்தில் 2 பேர். சரியா? அவரோட சேர்ந்து கூட்டரசெல்லாம் சில பகுதியில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விக்ரமபாண்டியன், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன். விக்ரம், வீரம் அப்படி தான் வச்சுங்க. இவங்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் மாரவர்மன் குலசேகரன், இவர் ஒரு 40 வருஷம் ஆண்டிருக்கார். இவருக்கு 2 பசங்க. சரியா? ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன். இவங்க வேற, இவங்க வேற. சரியா? இப்போ இதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி மாறுது. இவங்க என்ன பண்ணார் அப்படின்னா, மாரவர்மன் குலசேகரன் என்ன பண்ணுறாருன்னா அண்ணனுக்கு பதிலாக தம்பிக்கு முடிச்சு விட்டுறாரு. சரிங்களா? 2 பேர்த்தையும் கூட்டரசராக நியமிச்சிருக்காரு. தந்தை மீது வெறுப்பு பெற்றதுனால சுந்தரபாண்டியன் தான் அண்ணன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாரவர்மன் அப்பாவை கொன்னுட்டார். கொன்னதுக்கப்புறம் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு போர் வருது. போரில் என்ன பண்ணுறாரு, வீரபாண்டியன் வின் பண்ணிடுறாரு. அண்ணன், அதாவது இவர் அண்ணனாக இருக்கலாம், இவர் தம்பியாக இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கூட்டரசராக கொடுத்தோன்னே சுந்தரபாண்டியனுக்கு பிடிக்காம அப்பாவோட மாரவர்மனை கொன்றாரு. அப்பாவை கொன்னதுக்கப்புறம் தம்பியும் அண்ணனும் உடன் பிறந்த வீரபாண்டியன் வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைச்சிடறாரு. தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் சும்மா இல்லாமல் டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜியோட பாதுகாப்பில் அடைக்கலமானது இல்லாமல் மாலிக் கபூரை படையெடுப்பு கூட்டு வந்திருக்காரு. மாலிக் கபூர் வந்து இங்கே இருக்கிற வீரபாண்டியனை துரத்தி விட்டுட்டு சுல்தான் ஆட்சியை நிறுவிட்டார். முஸ்லீம் அரசு நிறுவுது. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு கடைசியாக ஆண்ட வீரபாண்டியனோட ஆட்சியில் முடியுது. சரியா? உங்களுக்கு குழப்பக்கூடிய இடமே இதுதான். சரியா? இது விக்ரம், இது வீரன் நாக வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரவர்மனுக்கு அப்புறம் வீரா அப்படின்னு நாக வச்சுங்க. இவர் சுந்தரான்னு நாக வச்சுங்க. ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஆட்சி அமைப்பு அப்படின்னு வரும்போது தலைநகரில் மதுரைக்கு தான் முன்னிடம். மதுரை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களால் கூடல் நகர்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. கூடல் நகர்னா அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய வந்து விளக்கம் இருக்குது. பல்வேறு புலவர்கள் கூடிய இடல்னால கூடல் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடல் நகருக்கு காவலனாக கூடல் கோன் அல்லது கூடல் காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ ரீதியாக பார்க்கும்போது பாண்டியர்களோட ஆதிக்கம் ஓங்கிதான் இருந்திருக்கு. காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படை. அரேபியாவிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து அவங்க குதிரைகளை தொடர்ந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனுசாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்ததாக கூறியிருக்காங்க. இக்கோட்பாடு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. வர்ண சிராசிரம முறை, மனுசாஸ்திரனாவே அதைத்தான் சொல்லும். சரிங்களா? ஸோ உள்ளூர் தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பிராமணர் குடியிருப்பு
இவங்களும் உருவாக்கியிருக்காங்க. அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொன்னாங்க, இவங்க அதுக்கு மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிலத்தின் உண்மையான உடையாளர்களாக இருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடைமையாளர்களாக இருந்தவங்க பூமி புத்திரர்கள் அல்லது வேளாளர்கள். அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். சரிங்களா? அப்பகுதி வரலாற்று ரீதியாக அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் நாட்டு மக்கள் அப்படின்னும், இந்த சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த சித்திரமேலி பெரிய நாட்டார்னு சொல்லுவாங்க. சித்திரமேலி பெரிய நாட்டார்னா கிட்டத்தட்ட பொதுமக்கள் மாதிரி தான். அந்த அந்த நிலத்தின் உரிமையாளராக இருந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். சரிங்களா? அரசு அதிகாரிகள் அப்படின்னு வரும்போது அரசரோட ஆணைகளை நிறைவேற்றுவதற்காக குழுக்கள் இருந்திருக்கு. பிரதம மந்திரி வந்து பார்த்திங்கன்னா உத்தர மந்திரின்னு சொல்லுவாங்களாம். என்னது? உத்தர மந்திரி. அதே மாதிரி மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காணி இவங்க எல்லாமே அமைச்சர்களாக இருந்தவர் தான். சரியா? ஸோ அரசு செயலகத்தை என்ன சொல்லுவாங்களா, எழுத்து மண்டபம்னு சொல்லுவாங்களாம். மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா மாறன் எயினன், சாத்தன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன், பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளி, சரிங்களா, வேலன், மாறன் ஆதித்தனர், தென்னவன் தமிழ்வேல். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரசு அதிகாரிகள். சரியா? பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்யன், தென்னன் தமிழ்வேலன் அப்படின்லாம் படைத்தளபதி. சரியா? நிர்வாக பிரிவுன்னு வரும்போது சோழர்கள் மாதிரி இவங்களோட ஆட்சியும் மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா வளநாடுகள்னு சொல்லுவாங்க. வளநாடுகள் நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் அதே தான், அங்கே பேரரசு மண்டலம்னு வரும், இங்கே வளநாடுன்னு வருது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாடுகளை நிர்வகித்தவர் நாட்டர். மங்களம், நகரம், ஊர்க்குடி அப்படிங்கிற குடியிருப்புகளை கொண்டிருக்கும். சரியா? ஸோ மதுரைன்னு வரும்போது இது ஒரு பெரிய கிராமம் தான், கிராம நிர்வாகம் பெருசு தான். சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அப்படிங்கிற ஊரில் 800 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கிடைச்சி. மானூர் கல்வெட்டு, மாங்குளம் கல்வெட்டு, இதெல்லாம் பாண்டியர்களோட கல்வெட்டு. சரிங்களா? பழனிக்கு பக்கத்தில் ஒரு மானூர் இருக்குது, அங்கேயும் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கும். சரிங்களா? திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற மானூரும் கிராம நிர்வாகம் சம்மந்தப்பட்டது சொல்லுது. சரிங்களா? கிராம மன்றங்கள், பல்வேறு குழுக்களை சேர்ந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலயே பாண்டியர்களின் உள்ளாட்சி நிர்வாகமும் இராணுவ அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பிரித்து ஒரே ஆளுகிட்ட கொடுத்துருக்காங்க. சரியா? நீர்ப்பாசனம்னு சொல்லும்போது சோழர்கள் மாதிரி இவங்களும் அதிக எண்ணிக்கையிலான நீர் ஆதாரங்களை உருவாக்கியிருக்காங்க. வைகை, தாமிரபரணி இரு கரைகளிலும் நிறைய நீர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்க்கால்கள் நிறையா விட்டுருக்காங்க. இப்போ ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழம், டவுன் சவுத்தில் சோழர்கள் மாதிரியே பாண்டியர்களும் நீர்ப்பாசன புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இங்கேயும் உள்ளாட்சி அமைப்புகளாலும் உள்ளூர் மக்களாலும் அந்த தலைவர்களாலும் அது பராமரிக்கப்பட்டிருக்கு. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகள் தான், முனிசிபாலிட்டியால் தான் பண்ணியிருக்காங்க. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்தாங்க. கொடையா ஒரு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி பணம் படைத்த வணிகர்கள் நாட்டுக்கோசரம் ஃப்ரீயாக நீர்ப்பாசனங்களை வெட்டி கொடுத்துருக்காங்க. பாண்டியர்கள்னு வரும்போது வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கியிருக்காங்க. அதாவது சமஸ்கிருதத்துக்கு. சரிங்களா? வேள்விக்குடி செப்பேடு, நிறைய பொறியியல் சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்கள் அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாய் பேஜ வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுது. அப்படின்னா நிறைய சடங்குகள் பண்ணியிருக்காங்க. அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலி கொடுக்கறது, ஹிரண்ய கர்ப்பம்னா தங்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், வாய் பேஜ வேள்வி அப்படின்னா இந்த ஐம்பூதங்களுக்கு செய்யப்படக்கூடிய இந்த சடங்கு நடைமுறைகள். சரிங்களா? பாண்டிய மன்னர்களும் சைவம் வைணவம் இது ரெண்டையும் சமமாகவே கருதியிருக்காங்க. ரெண்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் ஆதரவு பெற்று வளர்ந்துருக்கு. இந்த கோயில்களுக்கு நிலங்கள் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஊருப்பட்ட நிலம் இருக்குது. அந்த மாதிரி பாண்டிய நாட்டை சுற்றி இருக்கிற நிறைய கோயில்களுக்கு நிறைய நிலங்கள் இன்ன வரைக்கும் கோயில் நிலங்களாக இருக்குது. அந்த நிலங்களுக்கு வரி விலக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? பாண்டியர்களோட காலத்தில் நிறைய சைவ வைணவ அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தோன்றி தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவுக்கும் பெரிய பங்காற்று செஞ்சுருக்காங்க. ஸோ அக்காலப்பகுதியில் தீவிர மோதல்கள் இருந்திருக்கு. யாராருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும். இந்த பக்கம் சைவம் வைணவம் சேர்ந்து பௌத்தத்தையும் சமணத்தையும் தோற்கடித்து பக்தி இலக்கியங்கள் வளர்ந்து தமிழ் சமஸ்கிருதம் இரண்டுமே ஆதரவு பெற்று வளர்ந்துருக்கு. பௌத்தர்களும் சமணர்களும் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வளர வளர சைவமும் வைணவமும் பக்தி இலக்கியம் வளர வளர பக்தி இயக்கம் வளர வளர அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. சரிங்களா? கோயில்கள் அப்படின்னு சொல்லும்போது இடைக்கால பாண்டியர்கள்
சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பெரிய எந்த கோயில்களும் கட்டல. ஆல்ரெடி இருந்த கோயிலை பராமரிச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதிய கோபுரங்கள் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. சரிங்களா? அலங்கார வேலைப்பாடுகளினுடைய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி ஆகும். சரியா? அதே மாதிரி இவங்க சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் எல்லாத்துக்கும் சிற்பங்கள் இந்த கோயில்களில் வடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க புதுசாக அந்த கோயிலும் கட்டல, ஆனால் இருந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. மண்டபம் கட்டுறது, கோபுரம் கட்டுறதுன்னு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்கு. சரிங்களா? சுந்தரபாண்டியன் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுன்னு தான் நம்ம பார்த்தோம். வணிகம்னு வரும்போது தென்னிந்தியாவோட மேற்கு கடல், கொற்கை, இந்த தூத்துக்குடி இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வணிக உறவுகள் வளர்ந்துருக்கு. கிழக்கு கடற்கரை வரைக்கும் விரிவடை செய்திருக்காங்க. பல்வேறு அயல்நாட்டு வணிகர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. சரிங்களா? அவங்களோட பட்டய சட்டங்கள், துறைமுக வரிகள், சுங்க வரிகளுக்கு விலக்கும் அளிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், காயல் துறைமுகம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலிக் உல் இசாம் ஜமாலுதீன் அப்படிங்கிற ஒரு அரேபிய வணிகர் இங்கே ஒரு வணிக நிறுவனத்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கேருந்து இங்கே வந்து அரேபியாவிலேருந்து எதுக்கு அப்படின்னா, அரேபியாவிலேருந்து குதிரைகள் வாங்கிறதுக்கு அவர் ஒரு எப்படி பண்ணுறது, ஒரு குதிரைகள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மட்டும் இருந்திருக்காது. சரியா? அந்த குதிரை விற்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா குதிரை செட்டின்னு சொல்லுவாங்களாம். சரியா? 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. காரணம் என்னென்னா, அப்போ தான் போருக்கு போகிறாங்க. அரசர்கள் குதிரைகளுக்காக மிகப்பெரிய அளவு முதலீடு செய்திருக்காங்க. எதுக்குன்னா, சம்பிரதாய விழாக்கள், அஸ்வமேத யாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை பலி கொடுப்பாங்க. அதே மாதிரி போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அரேபிய அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் அப்படிங்கிறத வெனிஸ் நகரி பயணியான மார்க்கோ போலோவும் வசாப் அப்படிங்கிறவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட குறிப்புகள் வரும்போது பாண்டியர்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குதிரை செட்டிகள்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? மிக விறுவிறுப்பான துறைமுகம் வணிகம் இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம். சரியா? இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கான். வணிக பரிமாற்றங்களுக்கு தங்க நாணயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்க நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு, களஞ்சி, பொன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரியா? ஸோ இந்த கூன்பாண்டியன் இது பண்ணதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? இதோட இந்த பாடம் முடியுது. சரியா? இந்த பாடம் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல குழப்பம் தான். சரியா? முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.